நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். சரத்குமார் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லும் போது அப்படி தங்கச்சி வீட்டுக்காரர் பார்த்தா அவர் சொல்கிறார், ஏண்டா எனக்கு தங்கச்சி வீட்டுக்காருங்க கரெக்டுங்க, அங்கே வேலை செய்கிறேன் அண்ணா திமுககாரன் அவன்லாம் தங்கச்சி வீட்டுக்காரா? அரசியல்ன்றது சினிமாக்காரன் வரக்கூடாதுன்னு என்ன சட்டம் இருக்குது? நடிகர் சங்க தகராறில் எவ்வளோ ஒருத்தன் கற்றுனானா மரதை கொடுங்கண்ணா பெருசாக அதுவும் அதெல்லாம் வந்து சில்லி பயலுங்க. அவன் சாவுக்கு முன்னாடி ஆடின பயலுங்க, அவனுக்குலாம் என்ன தெரியும்? ஆளாளுக்கு ஒரு கட்சி, அவனவனுக்கு ஒரு தலைவன், 10,000 பட்னி பட்டாளம் பிளகார்ட்ஸ். ஏன்டா நாட்டை கெடுக்கிறீங்க? அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா. தமிழக அரசியலையும் சினிமாவையும் பிரிக்கவே முடியாம இருக்கு. அது இப்படியே தான் கண்டினியூ ஆகுமா? யாரோ ஒரு கட்சி தலைவர் கூட சொல்றாரு, எல்லாம் சினிமாக்காரங்களை ஒழிச்சு கட்டினா தான் சரியாகும். முதல்ல அந்த சொன்னவரை ஒழிச்சு கட்டணும். எதுக்கு சொல்கிறேன்னா, சினிமாக்காரங்களுக்காக இல்லை, தமிழ்நாட்டில் மட்டுமல்லங்க. இப்போ கேரளாவில் எம்பியெல்லாம் கொடுத்துருக்காங்க ராஜ்யசபா நடிகர்களுக்கு. வடநாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்ருன் சின்ஹா சார் மினிஸ்டராக இருந்திருக்காரு, அவருக்கு எம்பி ராஜ்யசபா எம்பி ஆகியிருக்காரு எலெக்ஷன். வினோத் கண்ணா ஆகியிருக்காரு. வராதவங்க யார்? அத்தனை பேர் வந்திருக்காரு. ராஜேஷ் கண்ணா இருந்திருக்காரு சார். நீங்கள் நடிகர் லிஸ்ட் அங்கே அமிதாப் பச்சன் இருந்திருக்காரு. ரொனால்ட் ரீகன் இஸ் அன் ஆக்டர். அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் இஸ் அன் ஆக்டர். பெரிய சரித்திரம் இன் அமெரிக்காங்க அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர். நீங்கள் அமெரிக்காவில் பார்ன் அமெரிக்கன் இஸ் அன் அமெரிக்கன் சொன்னால் தான் எடுப்பாங்க. எனக்கு கேள்விப்பட்டதை சொல்கிறேன், நான் இப்போ ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக சொல்லலை. அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர்லாம் ஐ திங்க் இட் டசன்ட் பிலாங் டு அமெரிக்கா. அமெரிக்கன்ஸ் கிடையாது அவர்கள். அமெரிக்கன்ஸ் இஸ் அன் அமெரிக்கன் அப்படி சொல்கிறோம்ல, அந்த அமெரிக்கன் இல்லைன்றது கேள்வி எனக்கு. அவர் வேறு ஊருக்கார். பட் அப்படிப்பட்ட ஆளை 2வது தடவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்டுங்க அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர். ஒரிஜினல் அமெரிக்கன் வந்து ஐ திங்க் சில்வஸ்டர் ஸ்டாலின் இஸ் ஒரிஜினல் அமெரிக்கன், கிளின்ட் ஈஸ்ட்வுட் இஸ் ஒரிஜினல் அமெரிக்கன். அதனால் நடிகர்கள் இங்கே தான் வராங்கன்றது கிடையாது, நடிகர்கள்லாம் அங்கேயும் வராங்க. என்ன இந்த பாருங்கள், இப்போ நடிகர்கள்லாம் பிரச்சாரத்துக்கு போகிறாங்களே, எத்தனை இடத்துல சில டைமில் அடிச்சிருப்பாங்க கல்லால். இப்போ நான்லாம் பிரச்சாரத்துக்கு போகும்போது கதிர் அருவா இருக்குல்லங்க, அந்த அருவாவை ஆளுக்கு 10 பிடிச்சிக்கிட்டு 100 பேர் வரிசையாக நிற்கிறாங்க. தெரியல இருட்டில் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது விடுவாங்க. அப்படி அந்த 10 அப்படி விடுறாங்க. எனக்கு கிருஷ்ணகிரியில் ஒசூராண்ட 10 கொத்தாக விட்டாங்க மேலே. ஏதாவது ஒன்றுப்படாத மேலே. எனக்கு என் கூட வந்த கண்ணன், சேலம் கண்ணன், அந்த தம்பி வந்து முன்னாடி நின்றுடுச்சு. பார்த்தா அவருடைய அந்த குதிகாலை போய் வெட்டிடுச்சு. ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்து தானங்க வரோம், எதிர்ப்பை பார்த்து தானங்க வரோம். என்னங்க அரசியல்ன்றது சினிமாக்காரன் வரக்கூடாதுன்னு என்ன சட்டம் இருக்குது? அரசியலில் இருக்கிறவன் வந்து சினிமாவில் நடிக்கலாம், இது பண்ணக்கூடாதா? நடிகம் போய் போகக்கூடாதா? எல்லோரும் மனிதர்கள் தாங்க. எவனாவது ஒருத்தர் வேலை தவணையும் சொல்லுவாங்க, சார் சினிமாக்காரன் வரக்கூடாது, சினிமாக்காரன் வரக்கூடாது, அவங்க வரக்கூடாது, இவங்க வரக்கூடாது. எல்லாருக்கும் அந்த நாலேஜ் வேணுங்க. சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அதிமுக ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு பாஜகல ஜாயின் பண்ண போயிட்டு திரும்பவும் வந்து அதிமுகலே ஜாயின் பண்ணியிருக்காரு. அதை பற்றி சொல்லுங்க. கவுண்டமணி நான் ஒரு படத்தில் சொல்லுவார், அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பான்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுதாங்க அது. ஏன்னா சரத் சார் இஸ் அன் இன்டெலிஜென்ட் மேன். ஹேஸ்டி டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது. சரத் சார் வந்து யாருடைய ஐடியாவது கேட்டிருக்கணுங்க. யாரையுமே அவரே தன்னிச்சையாக எடுத்துட்டார் ஒரு முடிவு. பட் எனியோ காட் சென்ட் மாதிரி என்ன ஆயிடுச்சு, நான் திருப்பி அந்த கட்சியில் சேர்ந்தேன். ஒரு சீட்டு வாங்கி நிற்கிறாரு, அதில் வெற்றி பெறுவார்னு எல்லோரும் சொல்கிறாங்க. எனியோ அவர் சக்ஸஸ் ஆகணும், அதுதான் நம்ம வேண்டிக்கிறது பூரா. சரத்குமார் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லும் போது அப்படி தங்கச்சி வீட்டுக்காரர் பார்த்தா அவர் சொல்கிறாரு, ஏண்டா எனக்கு தங்கச்சி வீட்டுக்காருங்க கரெக்டுங்க, அங்கே வேலை செய்கிறேன் அண்ணா திமுககாரன் அவன்லாம் தங்கச்சி வீட்டுக்காரா? கிடையாது. ஜெயிக்கணும்ன்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. போன சட்டமன்ற தேர்தலில் காமெடி நடிகர் வடிவேலு வந்து திமுகக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து அவரை எந்த அரசியல் கட்சிகள்லையும் பார்க்க முடியல, சினிமாலையும் பார்க்க முடியாம போச்சு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க ஏதோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பத்தி பேசுற மாதிரி பேசுறீங்க. வடிவேல் ஒன்றும் தெரியாதா பிராணிங்க, ஏதோ ஒன்று. நான் படம் கொடுக்குறேன்னா என்ன நல்லவன், அவர் படம் கொடுத்தா அவர் நல்ல, அவருக்கு அதுக்கு ஏதோ படம் கொடுத்தாங்க பேச வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் அவர் பேசினார், இப்போ என்னாச்சு? இப்போ அதெல்லாம் வடிவேலு நீங்கள் ஒரு டாப்பிக்கை வச்சுட்டு கேள்வி கேட்டு எனக்கு பதில் கேட்காதீங்க ப்ளீஸ்.
நீங்கள் என்னடா இவ்வளோ கேட்டு நம்ம சொல்கிறாரு, இது ஒன்று சொல்ல மாட்டாரு, தவறாக எடுத்துக்காதீங்க. நடிகர் சங்கத்துல நல்லபடியா நிர்வாகம் பண்ணி அதை நல்லபடியா பண்ண நம்ம விஜயகாந்த் இந்த சட்டமன்ற தேர்தல்ல ஜெயிப்பாரு, ஆட்சி நிர்வாகம் நல்லா பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? விஜயகாந்த் சார் இது சொல்கிறாரு, அவர் முதலமைச்சர் ஆயிடுவார், அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு. இதில் எனக்கு ஒரு இடத்துல, நான் பாலிடிக்ஸ் பேசலை, எனக்கு ஒரே ஒரு இடத்துல தான் எனக்கு கொஞ்சம் நான் டைட் ஆகிட்டேன், யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நான் ஐ எம் அன் அட்மைரர், ஃபேனட்டிக் ஃபெலோ ஆஃப் வைகோ. வைகோன்னு பேசுகிற பேச்செல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பேன். பட் என்ன ஒன்றுன்னா, அவர் சகோதரர் விஜயகாந்த் உள்ளே வரத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார், நீங்கள் ஏன் முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்ல மாட்டேறீங்கன்னு. ஜனநாயகம் என்றால் சொல்லக்கூடாது, அதான் சட்டம், அதனால் நான் சொல்ல மாட்டேன். ஜெயிச்சு வந்த எம்எல்ஏக்கள் சொல்லுவார்கள் யார் முதலமைச்சர், இது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தா அதே கேள்வி எங்கேயோ கேட்குறாங்க போல இருக்க, ஒரு கோவத்தில் இல்லை, கேப்டன் தான் என் முதலமைச்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அப்போ என்ன ஆச்சு ஜனநாயகம்? அவருக்கு இதுக்கு முன்னாடி சொன்னாரே, வாட் இஸ் த பாயிண்ட்? எனக்கு ஏறலைங்க. அண்ணா திமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் கொஞ்சம் அந்த பழமையோடு தான் இருக்குது அப்ரோச். மக்களோட போய் பேசுகிறது கூப்பிட்றது எல்லாமே ஒரு பழமையோடு இருக்குது. பட் இப்போ வந்தவங்களாம் புதுசாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இப்போ அந்த மைக்கை வச்சுட்டே நடந்துக்கிட்டே பேசுகிறாரு யார், அன்புமணி ராமதாஸ். சரியான க்ரௌடுங்க. நான் அந்த க்ரௌடை பற்றிலாம் நான் சொல்ல வரல, ஆனால் நான் பார்த்தது எல்லாம் புதுமையாக புதுசாக பண்ணுறாங்க. பயமாக இருக்குது நமக்கு. க்ரௌடு எல்லாத்துக்கும் வருதேன்னு என்ன அன்றைக்கி கேட்டாங்க. எனக்கு ஒரு ஆளை தெரியுங்க, நான் சொல்ல மாட்டேன். அவன் ரேட் வச்சுருக்காங்க, 250 ரூபா இவங்க, 150 ரூபா அவங்க, 350 ரூபா இவங்க அப்படின்னு சொல்லி ரேட்டு வச்சுருக்காங்க. என்கிட்ட அந்த பேப்பர் வச்சுருக்கேன், உங்கள் டிவியில் இப்படி எடுத்து காட்டிடுவேன், அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லைங்க. பட் அது தேவையில்லாத விஷயம். ஏன்னா ஒரு சில கட்சிகளுக்கு மட்டும்தான் டிவியில் பார்க்கும்போது, அம்மா பேசும்போது பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டின தூரம் கூட்டம் நிற்குது, ஆனால் அங்கே இருக்கிறவன் கைத்தட்டுறான், ரசிக்கிறான், அந்த எனர்ஜியோடு இருக்கான். அதே மாதிரி டிஎம்கே எங்கே இருந்தும் கைத்தட்டுறான். என்ன தான் பணம் கொடுத்து வந்திருந்தா கூட கைத்தட்டால் தான் பணம் கொடுப்பேன் நான் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் நான் தான் நம்ம பார்க்குறோமே, எல்லோரும் கூட சேர்க்குறாங்க. அது எங்கள் அப்பா ரத்தக்கணியில் சொன்னார், 1947 சொன்னார், ஆளாளுக்கு ஒரு கட்சி, அவனுக்கு ஒரு தலைவன், 10,000 பட்னி பட்டாளம் பிளகார்ட்ஸ், ஏன்டா நாட்டை கெடுக்குறீங்க அப்போ சொன்னாருங்க. இப்போ நடக்குதுங்க. அதுதான் நான் நினச்சேன், எம்ஆர் ராதா முன்னோடியா நாட்டில், பெரிய அறிவாளியா. சும்மா இவெல்லாம் அந்த பணத்துக்கு ஆடுறவன், பணத்துக்கு முன்னாடி ஆடுற பயிலுக்கு அவன் ஏதோ ஒன்று நடிகன் ஆகிட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஏதோ கத்துறானுங்கன்னு சொன்னாங்க. இந்த நடிகர் சங்க தகராறில் எவ்வளோ ஒருத்தங்க கத்துனானா, எம்ஆர் ராதா குடும்பம் நான் பெருசாக அது அவெல்லாம் சில்லி பயலுக்கு, சாவுக்கு முன்னாடி ஆடின பயலுக்கு, அவங்களுக்குலாம் என்ன தெரிய போகுது. அதே மாதிரி ஒருத்தன் கேட்டானா எம்ஆர் ராதா யாருன்னு நடிகர் சங்கத்தை கேட்டிருக்கான். நான் தான் நாசர்கிட்ட சொல்லலான்னு பார்த்தியோ, எம்ஆர் ராதா யாருன்னு தெரியாமல் ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவங்க வீட்டில் துரத்தி விடியா வெளியே ஆவிட முதல்ல. உனக்கு தெரிய வேணாம், நீ சொல்ல வேணான்னு கேட்டேன். ஏன்னா இது எதிர்காலத்தில் அப்புறம் நாசர் யாருன்னு கேட்க வேண்டி வரும். அதையும் அவர் பொறுமையாக பொறுத்துக்கணும். இப்போ சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா ராதாரவியை பிடிக்கலன்றதுக்காக எம்ஆர் ராதா அதுக்காக ஏனையோ அவரெல்லாம் பெரிய முன்னோடி, நம்ம இப்படிலாம் டச் பண்ணவே முடியாது. இந்த தேர்தலில் எந்த பிரச்சாரங்களையும் உங்களை பார்க்கவே முடியலையே, என்ன காரணம்? எல்லாருக்குமே ஒரு காலகட்டம், எல்லாருக்குமே ஒரு பீரியட் இருக்குது. எல்லா நேரத்துலையும் எல்லாருமே இருந்துடவும் முடியாது. என்னால் முடியலன்றது ஒரு காரணம், ஒத்துக்கிறேன். ஏன்னா ஐ வாஸ் நாட் வெல், அப்போ தான் பைபாஸ் ஆன புதுசு. ஸோ நான் எழுதி கொடுத்துட்டே வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த தடவை சொல்லியிருந்தேன், அழைத்தால் போவேன் தான் சொன்னேன். எனக்கு எல்லா கட்சிக்காரங்களும் வேண்டியப்பட்டவங்க தாங்க, எனக்கு யாருமே வேண்டியப்படாதவங்க இல்லை. த பாலிட்டிக்ஸ் இன் தமிழ்நாடு இஸ் ஸோ ஃபன்னி. நான் சொல்லும் போது இந்த ஃபன்னியில் நான் ஏன் வார்த்தை இல்லை, இன்னொருத்தர் நேரத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்காக சொல்கிறேன். இந்த எம்ஆர்சி கிளப் போயிருந்த ஒரு நண்பரோட, எந்த நண்பரோட போகிறேன்லாம் சொல்ல மாட்டேன், எல்லாம் படித்த கோஷ்டிங்க சுற்றி உட்காந்துட்டு பேசுகிறாங்க. இல்லை சார் மாற்றம் வேணும் சார், யாருக்கு போடுவீங்கன்னு கேட்டேன். இல்லை மாற்றம் வேணும், இங்கேருந்து போடலாம், பட் அங்கேயும் யாரும் தேரலையே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யாருக்கு தான் போட போகிறீங்க? இதை சொன்னேன். ஏன்னா
எல்லாமே குழம்பி கிடக்குறாங்க. பட் எல்லோரும் ஒவ்வொரு வியாபாரம் நல்லா பண்ணும். அது வந்து புத்திசாலித்தனம். வியாபாரம் பண்ணுறது புத்திசாலித்தனம். மழை பெஞ்ச உடனே காய்கறி விலை ஏறுறது வந்து புத்திசாலித்தனம். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது நியூஸை கேட்டுட்டு ஓடி போய் காய்கறி வாங்கி வைக்கிறவன் புத்திசாலி. விட்டான்னு வச்சுங்க விலை ஏறிடுச்சு, அவன் புத்திசாலி வியாபாரி. அதனால் அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தாலும் எல்லாருமே இல்லை ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்கன்றது நான் பார்த்தேங்க. பணம் எடுத்துகிட்டு போனால் பிடிக்கிறாங்க, அதெல்லாம் ரைட்டுங்க. ஒரு லட்ச ரூபா இருந்து பிடிச்சா எப்படிங்க? ஒரு வீட்டுக்குள்ளே 1 லட்ச ரூபா வச்சுருக்கான் பிடிக்கிறாங்க, அதெல்லாம் தவறுங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். இன்னொன்று ஏதோ ஒரு 2 கோடி இருக்குது, 3 கோடி இருக்குது, 5 கோடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நியாயமான கோரிக்கைங்க. பட் 1 லட்சம் ரூபா ஒரு வீட்டில் இருக்காதா? என் வீட்டில் வந்து பார்த்துட்டு இந்த நகை எப்போ செஞ்சது எனக்கே ஞாபகம் இருக்காது. எங்கள் அம்மாவுடைய மூக்குத்தியில் வைரக்கல்ல நான் செஞ்சோமோ இது எனக்கு ஞாபகம் இருக்குமா? எங்கள் அம்மாவுடைய 5 வைரக்கல்லுங்க. எங்கள் அம்மா இறந்தவுடனே அந்த மூக்குத்தி எடுத்து அவங்க ஞாபகமாக அந்த கல்லை எடுத்து நான் எனக்கு வந்து மோதிரம் செஞ்சு போட்டுக்கிட்டேன். இந்த வைரக்கல் எப்போ வந்ததுன்னா எங்கள் அம்மா சாவறதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்கய்யா. அப்போ உங்கள் அம்மா எப்போ செத்தாங்க இதெல்லாம் கேட்டான்னா நல்லா இருக்குமா? அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேங்க, 10 மணிக்கு மேலே மீட்டிங் பேசக்கூடாதுன்னு சேக்ஷன் சார் சொன்னார். அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் பெரிய ரிலீஃபு. இல்லைன்னா விடிய பேசுவோம். அப்போல்லாம் விடிய பேசுகிறேன். இப்போ அந்த 10 மணிக்கு மேலே பேசக்கூடாதுன்றது ஹாப்பி. இப்போ கூட நான் டிவிலெல்லாம் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பெரிய பெரிய தலைவர்கள், நான் ஒன்றே உங்களுக்கு சொல்கிறேன், நல்ல நேரம் இந்த தமிழ்நாட்டிற்கு வர வேண்டுமென்றால் இவன் டைமை பார்க்குறான். 10 மணிக்கு முடிஞ்சு போய்டும் இவன் டைமு. நல்ல நேரம் இவர் சொல்கிறார் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். சேஷன் கொண்டாந்தாலும் சூப்பர் டைமிங் கொண்டாந்தார். ஆனால் தெருக்கூத்து ஜனங்க 10 மணிக்கு தாங்க கூத்தே ஆரம்பிப்பாங்க. ஏங்க 10 மணிக்கு மேலே கம்பெனி ஒர்க் பண்ணுதா இல்லையா? 2 ஷிஃப்ட்டோ 3 ஷிஃப்ட் பண்ணும்போது 10 மணிக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்களா? அதை நிறுத்த சொல்லுங்கள் தேர்தல் கமிஷனை. ஏன் நான் சொல்கிறேன், இந்த கலைஞர்கள்லாம் நிறுத்தி குடும்பங்கள்லாம் வாடுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப அதிகபட்சமாக பார்த்தோம்னா எப்படி ஒரு 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. அதில் எனக்கு தெரிஞ்சே 50,000 பேர் தெருக்கூத்து ஜனங்களுக்காக போய் பேசினேன். அதுக்காக சொல்கிறேங்க. அதெல்லாம் தேர்தல் கமிஷன் பார்க்கணும். டெஃபினட்டாக அடுத்த தடவை எப்படி நான் 5 வருஷம் உயிரோடு தான் இருப்பேன், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அடுத்த தடவை தேர்தல் கமிஷனில் போய் நான் சொல்ல போகிறேங்க. ஏன்னா இது யாருமே எடுத்து சொல்ல மாட்றாங்க. அதுக்காக சொல்கிறேன். எனியோ ஐ காட் அ சான்ஸ். அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கிளிட்ஸுக்கு, நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு, ராதாரவி அவருடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.